அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருமுல்லைவாயலில் பள்ளியில் தீ பரவியபோது மாணவர்களை அப்புறப்படுத்திய காட்சியானது வெளியாகியிருக்கிறது. பள்ளியிலிருந்து மாணவர்கள் ஓடிய காட்சியானது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் எட்வர்ட். எட்வர்ட், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை அடுத்த திருமுல்லைவாயலில் தனியார் நிறுவனமான பின்னர் தயாரிக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலையில பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டு தற்போது வரை பயங்கர தீ விபத்து கொழுந்துட்டு எரிந்து வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு அருகாமையில் தனியார் பள்ளியானது இயங்கி வருகிறது. இந்த பள்ளி முழுவதும் தற்போதானது தீ பரவி வருகிறது. கண்ணாடிகள் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்கிறது. முன்னதாக ஆரம்ப கட்ட நிலையிலேயே பள்ளியில் இருந்த மாணவர்களை பெற்றோர் மற்றும் பகுதியினர், அருகில் இருந்தவர்கள், காவல்துறை பணியாளர்கள் என அனைவரும் வெளியேற்றினர். இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பதட்டத்தில் மாணவர்கள் அலறி அடித்து வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்கக்கூடியது. வகுப்பறைகளுக்குள் தங்கள் பொருட்கள், புத்தகங்கள், கட்டி வந்த உணவு பாத்திரம், டிஃபன் பாக்ஸ் என அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு மாணவர்கள் உயிர் பயத்தில் அங்கிருந்து வெளியேறக்கூடிய அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பொருட்கள் சிதறி இருப்பதையும், மேஜையின் மேல் புத்தகங்கள், உணவுப் பொருட்கள் அனைத்தும் அப்படியே வைக்கப்பட்டு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில இந்த இடத்தில் தற்போது வரை தீயானது கட்டுக்குள் வராமல் மிகவும் அதிகரித்தே காணப்படுகிறது. கெமிக்கல் என்பதால் தீயானதை கட்டுக்குள் கொண்டு வர தீயணைப்பு துறையினர் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். தீயை அணைக்க 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்து வந்தாலும் தீயானது கட்டுக்குள் வராமல் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் பெரும் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த சம்பவ இடத்தில் அதிக அளவிலான காவலர்கள் குவிக்கப்பட்டு பொதுமக்கள் இந்த இடத்திற்கு வராத வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து காவலர்கள் ஒரு பக்கம் பாதுகாப்பு பணியிலும் போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலும் தீயணைப்பு வாகனங்கள், தண்ணீர் வாகனங்கள் வருவதற்கும் தற்போது வழி ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த தீ விபத்தானது இந்த பகுதியில் முழுவதுமாக பரவி அருகில் இருந்த நிறுவனங்கள், மரப்பலகை நிறுவனத்திலும் பற்றி எறிந்து வருகிறது. அது மட்டுமின்றி கரும் புகை அதிக அளவில் வருவதால் கெமிக்கல் அந்த சுவாச கோளாறும் ஏற்பட்டு வருகிறது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் வர மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.